காத்திருந்தேன் இறைவா, நான் காத்திருந்தேன் இறைவா, காத்திருந்தேன் இறைவா, நான் காத்திருந்தேன் இறைவா. நீ வருவாய், அருள் தருவாய் என காத்திருந்தேன் இறைவா, காத்திருந்தேன் இறைவா, நான் காத்திருந்தேன் இறைவா. பருவமழையே பொழியும் என்று வானம் பார்த்த பூமி என்று கருவளரும் குழந்தை முகம் காணும் ஆசை தாயின் அன்பு விழிகளை திறந்து நோக்குகிறேன், உன் விடியல் காணவே ஏங்குகிறேன். விழிகளை திறந்து நோக்குகிறேன், உன் விடியல் காணவே ஏங்குகிறேன். இறைவாயம் இடை வருவாயோ, நிறைவாயும் அருள் தருவாயோ. காத்திருந்தேன் இறைவா, நான் காத்திருந்தேன் இறைவா. காத்திருந்தேன் இறைவா. யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தின் 2025 ஆண்டிற்கான ஒளிவிழா நிகழ்வில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். முதலில் உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கும் பாலக இயேசுவின் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். எமது கத்தோலிக்க ஊடக மையமானது சமகாலத்தில் பரந்துபட்டு பல பணிகளை மிக சிறப்பாக இறைவனின் ஆசியோடு ஆற்றி வருகின்றது. அவ்வகையில் இந்நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம். குருக்கள் துறவிகள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் தொடர்ந்து எமக்கு ஆதரவு வழங்கி வரும் நல்லுள்ளங்களாகிய உங்கள் அனைவரையும் மிகுந்த ஆனந்தத்தோடு வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
மறைநீதி ஊடக மையத்தினுடைய இயக்குநருமாகிய அருட்தந்தை ஸ்டீஃபன் அவர்களே, நமது மறை மாவட்டத்தின் ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்வி ஞான பிரகாசம் ஆண்டகை அவர்களே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இந்த நிலையத்தினுடைய பணியாளர்களே, இந்த நிலையத்தின் நலன் விரும்பிகளே, உங்கள் எல்லோருக்கும் இந்நேர வணக்கம். இந்த ஊடக மையத்தினூடாக யாழ் மறை மாவட்டத்தில் மையப்படுத்தியிருந்து தங்களுடைய பணிகளை ஆற்றுகின்ற இந்த ஊடக மையத்தினருக்கு நமது வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனுடைய இயக்குநரோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் இந்த நாளிலே எங்களுடைய கிறிஸ்து பிறப்பு நத்தார் வாழ்த்துக்களையும் வரவிருக்கின்ற புது வருட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த ஆண்டுகளாக இந்த மையத்தினூடாக எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் உலகளாவிய ரீதியிலே உள்ள கத்தோலிக்க மக்களுடைய விசுவாச உறுதிப்பாட்டுக்கும் இவர்கள் ஆற்றி வருகின்ற பணிகளுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை, நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவருடைய பணியினூடாக நிச்சயமாக இந்த காலத்தின் தேவைக்குரிய ஒரு தேவை நிறைவேறுகின்றது. அதனூடாக அவர்கள் விசுவாசத்தையும் நல்லொழுக்கத்தையும் இந்த மண்ணிலே பரப்புவதற்கு ஒரு சிறந்த காரணிகளாக இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் மிகவே கடுமையாக உழைக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். தொடர்பாடல் ஆண்டை வருகின்ற ஆண்டிலே நாங்கள் நினைவு கூற இருக்கின்றோம். கடவுளுடைய தொடர்பாடல் அல்லது கடவுளுடைய தொடர்பு சாதனமாக ஆதியிலே இருந்தது கபிரியேல் தூதரானவர். கபிரியேல் தூதர் தான் கடவுளுடைய முதலாவது செய்தியாளராக இருந்தார். கடவுள் அவரூடாகத்தான் தன்னுடைய செய்திகளை மக்களுக்கும் குறிப்பிட்டவர்களுக்கும் தெரிவித்தார். கபிரியேல் தூதர் தான் சக்கரியாசுக்கு நடக்கவிருக்கின்றதை அறிவித்தார். அவர்தான் தேவதாயாருடைய வாழ்விலே நடைபெறவிருக்கின்ற அற்புதத்தை சொன்னார். அவர்தான் புன்ன சூசையப்பருக்கு அவருடைய வாழ்க்கை நெறியையும் அவருடைய பொறுப்புணர்ச்சியையும் விளங்கப்படுத்தினார். கடவுளுடைய தூதராக வந்த அந்த தொடர்பு சாதன சமனசானவர் கடவுளுடைய செய்தியை என்ன நடந்தாலும் அப்படியே சொன்னார். விசுவாசம் குறைந்தவராக இருந்த சக்கரியாசை தண்டித்தார். உறுதியாக இருந்த மரியாளை வாழ்த்தினார். நீதிமானாக இருந்த சூசையப்பருக்கு அவருடைய சந்தேகத்தை தெளியப்படுத்தினார். தொடர்பு சாதனங்களினூடாக நாங்களும் இதைத்தான் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சரியானதை சொல்லவும், சந்தேகங்களை தீர்க்கவும், உறுதியாக இருக்கின்றவர்களை இன்னும் பலப்படுத்துவதும் இந்த தொடர்பு சாதனங்களுடைய சிறப்பான பணிகளாக இருக்கும். அந்த வகையிலே இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே இறைவனுடைய தொடர்பு ஆளராக இருந்த கபிரியேல் தூதனூடாக எவ்வாறு இந்த இரட்சணிய வரலாறு நகர்ந்ததோ அதே விதமாக இந்த தொடர்பு சாதன மையத்திலே பணியாற்றுகின்றவர்களும் இதனுடைய இயக்குநர்களாக இருக்கின்றவர்களும் ஆண்டவருடைய செய்தியை சரியான முறையிலே மக்களுக்கு வழங்கி அவர்களுடைய சந்தேகங்களை தீர்க்கவும், அவர்களை உறுதிப்படுத்தவும், உண்மையானதை, நீதியானதை சரியான முறையில் சொல்வதற்குரிய ஆற்றலையும் சக்தியையும் இந்த நாட்களிலே நிறைவாக இவர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். இவர்கள் தங்களுடைய இந்த ஆண்டை நிறைவேற்றி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நன்றியாக செய்கின்ற இந்த சிறப்பான நிகழ்வு நல்ல முறையில் நடைபெறவும், திட்டமிட்டபடியே எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக நடந்தேற வேண்டும் என்றும், இதை பங்கெடுக்கின்றவர்கள் இதில் கலைஞர்களாக இல்லை ஏதோ ஒரு வகையில் இதனுடைய சிறப்பிற்காக உழைக்கின்ற எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இறைவனுடைய அருளினாலே இந்த மையத்தின் தொடர் பணியும் இன்றைய நிகழ்வும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று விரும்பி வாழ்த்தி, ஆண்டவருடைய துணையும் இறைவனுடைய பராமரிப்பும் என்றும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். நன்றி. உங்கள் எல்லோருக்கும் முதல் கண் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாலக இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் தொடர்ந்தும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க என்னுடைய சுபங்களையும் ஆசீரையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த நிகழ்விற்கு இந்த இடத்திலே வருகை தந்திருக்கிற எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ் மறை மாவட்ட ஆயர்
பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களே, இனிமே இந்த நிகழ்விற்கு எங்களுக்கு ஆசையுரை தந்து இறைவனுடைய கிருபையை வருவித்த குருநகர் பங்கு தந்தை அருட்தந்தை ஜாவிஸ் அடிகளாரே, இனிமே இங்கே வந்திருக்கிற குருக்களே, எங்களுடைய இந்த போட்டியிலே பங்கு பெற்றியவர்களே, எங்களுடைய நலன் விரும்பிகளே, எல்லோருக்கும் என்னுடைய இந்த நேர வணக்கம். சிறப்பாக எங்களுடைய மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தினுடைய இறுதி நிகழ்வாக, பொது இறுதி நிகழ்வாக இந்த ஒளிவிழா நிகழ்வை நாங்கள் முன்னெடுக்கிறோம். எங்களோட இறுதி நிகழ்வு 31ஆம் தேதி மட்டும் நடக்கும் எங்களோட ஸ்டூடியோவில். அவைக்கு லீவ் இல்லை, எங்களோட பணியாளர்களுக்கு லீவ் இல்லை. நெடுக கேட்பினம் என்னட்ட, இப்போ மீடியாவுக்கு ஓய்வு இல்லை, மீடியா சென்டரில் வேலை செய்கிறார்கள், ஓய்வு இல்லைன்னு நான் சொல்கிறது. பிள்ளைகள் என்னோட கடைசி மட்டும் வேலை செய்யும், எங்களுடைய பணிகள் நடைபெறும். ஆனால் இது ஒரு எங்களுடைய பொது நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வு சிறப்பான விதத்திலே அமைய ஆண்டவரை நான் ஆசிக்கிறேன். எங்களுடைய கத்தோலிக்க ஊடக மையம் இந்த வருடம் முழுவதும் ஏராளமான பணிகளை ஆற்றியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் பலதரப்பட்ட பணிகளை ஆற்றியிருக்கிறோம். ஏராளமானவர்களை நாங்கள் சென்றடைந்திருக்கிறோம். இந்த இடத்திலே இருந்து ஏராளமானவர்களை நாங்கள் சென்றடைந்திருக்கிறோம். அங்கெல்லாம் நாங்கள் பயணம் செய்ய முடியாது, அங்கெல்லாம் எங்களுடைய இந்த மறையலை ஊடகம் சென்றடைந்திருக்கிறது. எங்களுடைய யூடியூப் தளத்தில் நாங்கள் எங்களுடைய அந்த யூடியூப் ஹோம் அதுக்குள்ளே போய் பார்த்தோம் என்றால் தெரியும், எங்களுக்கு அறியாத தேசங்கள் நாடுகள் இருக்கிறார்கள் கூட எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள். ஒருவர் இருவர் என்று சொல்லி ஏராளமான நாடுகளில் இருக்கிறவர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள். அப்படி நாங்கள் இந்த வருடம் முழுவதும் ஏராளமான நிகழ்ச்சிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதிலே சிறப்பாக எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒரு விடயம் நாங்கள் வெளியிடுகிற செய்தி அறிக்கை. இது வாரம் தவறாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்களுக்கு என்ன மாதிரி வேலை வந்தாலும், என்ன மாதிரியான சவால்கள் இருந்தாலும், இந்த செய்தி அறிக்கையை நாங்கள் தொடர்ந்து இடையிலே ஒரு முறிவும் இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் ஒலிபரப்பி வந்திருக்கிறோம். அது பலராலும் பாராட்டி பெற்றிருக்கிறது. அத்தோடு இந்த வருடம் நாங்கள் ஆங்கில செய்தி அறிக்கையையும் அதே போல் ஒவ்வொரு மாதத்தில் ஒரு செய்தி அறிக்கை அதையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதையும் ஏராளமானவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்படி பலதரப்பட்ட பணிகளை எங்களுடைய இந்த ஊடக மையத்திலிருந்து நாங்கள் ஆற்றி கொண்டு வருகிறோம். சில வேளைகளில் எங்களை பார்த்து ஆக்கள் கேட்குறது, தெரியாத ஆக்கள் கேட்குறது, நீங்கள் உள்ளுக்கு இருந்து என்ன செய்கிறீங்க, நித்திர கொள்கிற மட்டும்தானே, ஒரு வேலையும் செய்கிறீர்கள். அது அறியாமல் கதைக்கிறவர்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறதான், ஓகே, அது உண்மைதானே. ஆனால் இதை அறிந்தவர்கள், இதனுடைய அந்த பலனை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பணி செய்கிறோம் என்று சொல்லி. நானும் என்னோட வேலை செய்கிற பணியாளர்களும் அப்படியாகத்தான் இந்த இடத்துல பணியாற்றுகிறோம். சில பேர் என்னோட ஃபோன் பண்ணி கேட்பினா, உங்களோட மீடியா சென்டரில் எத்தனை பேர் வேலை செய்கிறீங்களான்ட்டு. இப்போ நான் கேட்குறது, நீங்கள் எத்தனை பேருன்னு நினைக்கிறீங்களான்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, ஒரு 10-15 பேருக்கிட்ட வேலை செய்கிறீங்களான்ட்டு. ஏனென்றால் அப்படித்தான் எங்களுடைய பணி, எல்லா பணியை நாங்கள் செய்யறனால நாங்கள் பணியாற்றுகிறவர்கள் 3 பேர் 4 பேர் மட்டும்தான். 10-15 பேர் செய்கிற பணி எல்லாத்தையும் ஒன்றடியாக நாங்கள் செய்கிறோம். அது என்னத்தாலே என்று சொன்னால், கடவுள் என்ற ஒரு ஆசீர்வாதம் இந்த நிலையத்தில் இருக்குது. இந்த ஊடக மையம் ஆரம்பிக்கப்பட்ட போது எங்களுடைய ஆயர் அவர்கள்லாம் இந்த ஊடக மையத்தை திறந்து வைத்தார். அன்றைக்கு என்னிடம் சில பேர் வந்து சொன்னார்கள், இந்த வளமையாக நாங்கள் கற்கண்டு வைக்கிற, நாங்கள் கீழே என்ன புது கட்டிடம் திறக்க கற்கண்டு வைக்கிற, நாங்கள் ஒரு ஆள் என்ன கூட்டிக் கொண்டே காட்டிச்சு, ஃபாதர் உங்களோட கற்கண்டை பாருங்க தெரியுதாண்டு. அப்போ கற்கண்டு எனக்கு தெரியவே இல்லை. ஏனென்றால் கற்கண்டு முழுவதும் தேனி வந்திருந்தது, முற்று முழுதான் அப்படியே தேனி. அப்போ அந்த இடத்துல அந்த ஆள் எனக்கு சொல்லிச்சு, ஃபாதர் உங்களோட சென்டர் நல்லாக வளரும், அது ஒரு அடையாளம். என்ன, கற்கண்டுக்கு ஃபுல்லாக கற்கண்டை மறைச்சி கொண்டு தேனி இருந்தது, அது ஒரு அடையாளம். இந்த இடம் ஒரு செழிப்பான இடமாக மாறும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கொண்டு வருகிற ஒரு இடமாக மாறும். அது உண்மைதான். நாங்கள் 4 வருடங்களாக அதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். நாங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாவற்றிற்கும் எங்களுக்கு ஏதோ ஒரு வளத்தில் சப்போர்ட் வந்து கொண்டிருக்கும். நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நாங்கள் எடுக்க எங்களுக்கு மூலதனம் அல்லது நிதி வளம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். நாங்கள் நிகழ்ச்சியில் ஸ்டார்ட் பண்ணிக்க கையில் காசு இருக்குது, அதனால் நிகழ்ச்சி முடியக்குள்ளே காசு மிஞ்சாது. அந்த நிகழ்ச்சிக்குரிய காசு எங்களுக்கு பணம் எங்களுக்கு கிடைக்கும். ஆயருடைய உதவிகளும் எங்களுக்கு கிடைக்கிறது. குருக்கள் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. எடுக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் கடனில் நாங்கள் முடிக்கிறதில் ஏதோ ஒரு வளத்தில் டொனேஷன் என்று சொல்லி தான் நாங்கள் எல்லாம் முடிக்கிறது. அப்படியாக ஏராளமானவர்கள் எங்களுடைய இந்த நிலையத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அது என்னோடு சேர்ந்து வேலை செய்கிறவர்களுடைய முயற்சி மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியாமலே ஏராளமானவர்கள் எங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து தான் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த ஊடக பணியை நாங்கள் ஆற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்களும் எங்களுடைய ஊடக மையத்திலே பங்காளர்களாக இருக்கிறீர்கள். சிறப்பாக இந்த வருடம் நாங்கள் இந்த கரோல்
பாடல் நிகழ்ச்சியை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். நாங்கள் கரோலுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணி எல்லாம் ஆயத்தப்படுத்தின பிறகு தான் அந்த புயலால் இலங்கை வந்து சின்னாபின்னமாக்கப்பட்டது. அப்போ எல்லாரும் கேட்டுச்சுன்னா உங்களோட எல்லாம் நடக்க மாட்டேன். இன்னும் நடக்கும். பேரிடருக்குள்ளே தான் ஆண்டவர் இயேசு பிறந்தவர். எப்படி எங்களை பேரிடர் சூழ்ந்து கொண்டாலும் நாங்கள் எடுக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். எல்லாம் துன்பம் இருக்குது, வேதனையும் இருக்குது, செத்த வீடும் இருக்குது, கல்யாண வீடும் இருக்குது, எல்லாம் மாறி மாறி வாரபடியால் நாங்கள் ஒன்றையும் நாங்கள் ஒதுக்கிவிட முடியாது. நாங்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் முன்னெடுப்போம். துன்பம் அதுக்கு மத்தியில் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பும் ஒரு இன்பமான நிகழ்வு தான் என்று சொல்லி நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். எங்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பானதொரு நாங்கள் நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துகிற சூழல் எங்களுக்கு உருவாகி இருந்தது. அன்னளவாக 82 பாடல்களை நாங்கள் எங்களுடைய யூடியூப் தளத்தில் நாங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். எல்லாம் மிகவும் தரமானவை. இந்தியாவிலிருந்து கூட எடுத்து பார்த்து கேட்குறாங்க, உங்களோட பெரிய ஸ்டூடியோ இருக்குதா, நீங்கள் என்ன மாதிரியான இது பணிகளை செய்கிறீங்கள்னு சொல்லி. எல்லாம் தரமான நிகழ்ச்சிகள். எங்களுடைய பாடல்களை நீங்கள் பார்த்தால் தெரியும், எல்லாம் தரமான நிகழ்ச்சிகள். 82 கிறிஸ்து பிறப்பு பாடல்களை நாங்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். 34 குழுக்கள் வந்து அந்த பாடல்களை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். நாங்கள் ஆக்கள் எண்ணி பார்க்க கிட்டத்தட்ட 1000 பேர் கிட்ட இந்த ஸ்டூடியோக்குள்ளே வந்து தங்களுடைய பாடல்களை எங்களுக்கு ஒலிபரப்பு செய்திருக்கிறார்கள். அதோடு நாங்கள் 4 வருடங்களாக நாங்கள் தான் அறிமுகம் செய்தோம் இந்த கரோல் காம்படிஷன், அதாவது சோலோ சிங்கிங், தனி பாடல். எல்லாரையும் ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இந்தியாவிலிருந்து பங்கு பெற்றுவார்கள், அமெரிக்காவிலிருந்து பங்கு பெற்றுவார்கள், கொழும்பிலிருந்து பங்கு பெற்றுவார்கள், வவுனியாவிலிருந்து பங்கு பெற்றுவார்கள். எல்லோரும் இந்த எங்களுடைய கரோல் காம்படிஷன், அதாவது சோலோ சிங்கிங், தனி கரோல் பாடலிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த வருடம் 184 பேர் பங்கு பெற்றி இருக்கிறது. எங்களுக்கு பெரிய சங்கடமாக இருந்தது இதற்குள்ளே தெரிவு செய்கிறதுக்கு. அப்போ இதை நாங்கள் 9 குழுக்களாக நாங்கள் பிரித்தெடுத்திருக்கிறோம். 9 குழுவிலை 3 பேருக்கு பரிசு இருக்கிறது. 27 பேருக்கிட்ட பரிசுகளை நீங்கள் பெற இருக்கிறீர்கள். ஆகவே அப்படியாக அதைவிட இந்த முறை நாங்கள் வழமையாக செய்வது போல பாலன்குடில் போட்டியை நாங்கள் செய்திருந்தோம். அதில் 31 பேர் பங்கு பெற்றி இருக்கிறார்கள். நாங்கள் நேற்றைக்கு இரவு இந்த ரோட்டால் போய்க்குள்ள ஒரு ஆள் வந்து கேட்டார், நீங்கள் எங்களோட பாலன்குடியில் பார்த்துனீங்களான்னு. அப்போ எனக்கு தெரியாது, எங்களோட பிள்ளைகள்லாம் அதுகள் செய்கிறது. அப்போ நான் சொன்னேன் தெரியலைன்னு சொல்லி தாங்களும் போட்டு நாங்கள் ஃபாதர் கனவேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நல்லது உங்களோட முயற்சி என்று சொல்லி சொன்னார்கள். இந்த பாலன்குடியில் போட்டியில் 31 பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள். நாங்கள் இந்த பாலன்குடியில் போட்டி வைப்பதனுடைய அடிப்படை காரணம் வந்து இந்த பாரம்பரியத்தை வளர்ப்பதற்காக, வீடுகளிலே பாலன்குடில் அமைக்கிற ஒரு பாரம்பரியத்தை நாங்கள் தொடர்ந்தும் தக்க வைப்பதற்காக இந்த பாடல்குடில் இந்த பாலன்குடில் போட்டியையும் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த கரோல் காலம் இந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் நாங்கள் 2 லட்சத்துக்கு அதிகமான நாட்களை நாங்கள் போய் சேர்ந்திருக்கிறோம். 2 லட்சம் வியூவர்ஸை நாங்கள் தக்க வச்சிருக்கிறோம். 2 லட்சம் பேர் இந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். நான் யோசிக்கிறேன்னா ஒரு கோயிலில் போய் பூசை வச்சா கிட்டத்தட்ட 500 பேரும் வர மாட்டோம். ஆனால் நாங்கள் இந்த ஊடக மையத்தினூடாக 2 லட்சம் பேரை இந்த டிசம்பர் மாதம் நாங்கள் போய் அடைந்திருக்கிறோம் என்பது கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம். எல்லாவற்றிற்கும் நீங்கள்தான் காரணம். நீங்கள் தருகிற ஆதரவு, நீங்கள் தருகிற ஒத்துழைப்பு தான் இது எல்லாவற்றிற்கும் பெரிய உந்துதலாக இருக்கிறது. தொடர்ந்தும் உங்களுடைய செபங்களிலே எங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். நேற்றைக்கு ஒரு அருட்சகோதரி ஒருவர் எனக்கு ஃபோன் எடுத்து சொன்னார், தங்களோட செப்பிளில் உங்களோட மீடியா சென்டர்ன்ற பேர் நாங்கள் எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக வேண்டி மண்டாடுகிறோம் என்று சொல்லி. கிட்டத்தட்ட எனக்கு தெரியவே 2 அருட்சகோதரர் அந்த மடங்களில் இருக்கிறவர்கள் எங்களுக்காக தொடர்ந்தும் மண்டாடி கொண்டிருக்கிறாங்க. நான் இன்னும் ஒரு மடத்துக்கு பூசைக்கு போகிறேன். நான் திங்கக்கிழமையில் பூசைக்கு போய் அந்த வேண்டிய இன்டென்ஷனில் எங்களோட மீடியா சென்டர்ன்ற பேர் வந்து எழுதப்பட்டிருக்கும். இப்படியாக அவர்களுடைய சபங்கள், உங்களுடைய சபங்கள்லாம் நாங்கள் இப்படியான பணிகளை ஆற்றுவதற்கு எங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது. அதை விட நான் அனுபவித்திருக்கிறேன் திருப்பலி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுக்குற திருப்பலி மிக மிக முக்கியமானது. அந்த திருப்பலியை நாங்கள் அகவொளி குடும்ப நல நிலையத்தில் தான் நாங்கள் எடுக்கிறோம். அந்த திருப்பலி ஏராளமானவர்கள் பார்க்கிறார்கள். எங்களுடைய மீடியா சென்டருக்காக வேண்டி பார்க்கிறவர்கள் எல்லோரும் செபிக்கிறார்கள். அந்த திருப்பலி வந்து போபம் டிவியிலே ஒளிபரப்பப்படுகிறது. அந்த திருப்பலியில் இருந்தால் எங்களுக்குரிய சக்தி கிடைக்கிறது. அருட்தந்தை டேவிட் அடிகளார் அவர்களும் எங்களுக்கு அந்த இடத்தை ஒழுங்கு செய்து வந்திருக்கிறார். அது ஒரு அருமையான இடம். அங்கே உள்ள போய்க்குள்ளே ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது நீங்கள் நிச்சயமாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். திருப்பலியும் எங்களுக்கு மிக மிக ஒரு உந்துதலை தருவதாக இருக்கிறது எங்களுடைய பணிகளை நாங்கள் முன்னெடுப்பதற்காக. அத்தோடு எங்களுடைய மறைமாவட்ட ஆயருடைய உடனிருப்பு, அவர் எங்களுக்கு உற்சாகம் தருவார். அவருடைய பெயரில் தான் எங்களுடைய கலையகம் இருக்கிறது. அவருடைய ஆதரவு, எங்களுடைய மறைமாவட்ட குரு முதல்வர், அப்படி குருக்கள்
எல்லோருடைய ஆதரவும் தான். நாம் சில பொருட்களை அணுகி சில நிகழ்வுகளுக்குரிய நிதிகளை கேட்கிற போது உடனடியாகவே தருகிற நல்ல மனநிலை இருக்கிறது. அப்படியாக குருக்கள் தான் எங்கள் எல்லோரையும் தாங்கி பிடிக்கிறார்கள். சிறப்பாக அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏற்கனவே அருட்தந்தை ஜாவிஸ் அடிகளார் சொன்னது போல வருகிற வருடம் தொடர்பாடல் ஆண்டு, அதற்குரிய செயல் திட்டங்களை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அருட்தந்தை அவர்கள் வானதூதர் கபிரியல் வானதூதரை பற்றி சொன்னார். சமூக தொடர்பாடலினுடைய பாதுகாவலர் அவர் தான். எங்களுடைய மீடியாஸ் இந்த கீழே கலையகத்துக்கு முன்னால் நாங்கள் அவற்றை படம் நாங்கள் போட்டிருக்கிறோம். சமூக தொடர்பாடலின் பாதுகாவலர் கபிரியல் சம்மனசானவர், அவருடைய பராமரிப்பும் எங்களுக்கு கிடைக்கிறது. வருகிற வருடம் இதைவிட அதிகமான பணிகளை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் ஆதரவையும் எதிர்பார்த்து நிற்கிறோம். மீண்டும் ஒரு தடவை இந்த இடத்திற்கு வருகை தந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி.
இன்பம் தந்திடும் இயேசு பிறந்தார், இனி இன்னல் என்பது நமக்கு இல்ல. இன்பம் தந்திடும் இயேசு பிறந்தார், இனி இன்னல் என்பது நமக்கு இல்ல. மேளங்கொட்டி பாட்டு பாடி மெசியாவை வாழ்த்திடுவோம். மேளங்கொட்டி பாட்டு பாடி மெசியாவை வாழ்த்திடுவோம். இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ். வறண்டு போன நம் வாழ்விலே வற்றாத நீரூற்றாய் இயேசு பிறந்தார். வறண்டு போன நம் வாழ்விலே வற்றாத நீரூற்றாய் இயேசு பிறந்தார். வருந்தி சுமந்திடும் பாரம் போக்கவே, வருந்தி சுமந்திடும் பாரம் போக்கவே, வார்த்தை இன்று மாம்சமானாரே, வார்த்தை இன்று மாம்சமானாரே. கும்மாளந்தான் பாடுங்க, துள்ளி துள்ளி ஆடுங்க, தூர போல பாட்டு பாடுங்க. கும்மாளந்தான் பாடுங்க, துள்ளி துள்ளி ஆடுங்க, தூர போல பாட்டு பாடுங்க. இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ். இன்பம் தந்திடும் இயேசு பிறந்தார், இனி இன்னல் என்பது நமக்கு இல்ல. இன்பம் தந்திடும் இயேசு பிறந்தார், இனி இன்னல் என்பது நமக்கு இல்ல. மேளங்கொட்டி பாட்டு பாடி மெசியாவை வாழ்த்திடுவோம். மேளங்கொட்டி பாட்டு பாடி மெசியாவை வாழ்த்திடுவோம். இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ், இன்பம் 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 தரும் கிறிஸ்மஸ்.
இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வந்திருக்கின்ற எங்களுடைய
அன்புக்கும் பெருமதிப்புக்குரிய ஆயர்வர்களே, குரு முதல்வர் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற குருக்களே, துறவிகளே, அன்பார்ந்த அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள். உங்களுக்காக தாவீதின் ஊரில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்பது ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி உலகம் பூராகவும் முழங்கப்பட வேண்டும். அந்த நற்செய்தியை உலகம் பூராகவும் கொண்டு செல்ல வேண்டியது திருச்சபையினுடைய மிக பெரும் பொறுப்பு. அந்த பொறுப்பை ஒரு ஆலய மறையுறையினால் மாத்திரம் செய்ய முடியாது. அந்த செய்தி உலகத்தின் 4 மூலை வரையும் போக வேண்டிய ஒரு செய்தி. அந்த செய்தி போக வேண்டுமென்றால் ஒரு மறைமாவட்டத்திலே சமூக ஊடக மையம் ஒரு முக்கியமான மையமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த மையம் செய்கின்ற பணிகளுக்கு மறை மாவட்டம் சார்பாக நாங்கள் பாராட்டை தெரிவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடிக்கடி நான் நினைப்பதுண்டு, ஒரு முறை ஒரு மோரல் தியாலஜி ஃபோரம், அதாவது இந்த அறநெறி சார்ந்த விடயங்களை பற்றி கலந்து ஆலோசிக்கின்ற ஒரு குழுவிலே நான் பங்கு பெற்றினேன். அங்கு 2 ஆயர்கள் குருக்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது இலங்கையிலே நடைபெறுகின்ற பல பிரச்சனைகளை பற்றி பேசுகிற பொழுது அவள் சொன்னார்கள், இதற்கு ஊடகம் அதிகமான பங்காற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆயர் சொன்னார், எல்லா இடங்களிலும் ஆயர்கள் இது முக்கியம் முக்கியம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் ஆயர்கள் இந்த ஊடக மையங்களுக்கு, இந்த ஊடகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்று. அப்பொழுது அங்கே நான் சொன்னேன், அப்படி சொல்ல முடியாது. யாழ் மாவட்டம், மறை மாவட்டம் அதுக்கு வித்தியாசமாக இருக்கிறது. எங்கள் மறைமாவட்டம் ஒரு மிக சிறந்த ஊடக மையத்தை தொடக்கி இருக்கிறது. அந்த ஊடக மையம் மிக சிறந்த பணியை ஆற்றி வருகிறது. இந்த மறைமாவட்டத்தில் நடைபெறுகின்ற செய்திகள் எல்லாம் இந்த மறைமாவட்டத்தின் மூல முடுக்குகள் மாத்திரமல்ல, அகில உலகத்தையும் குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசத்தையும் சென்றடையக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான ஊடக மையம் ஒன்று எங்கள் மறைமாவட்டத்தில் இயங்குகிறது. அதனை யாழ் ஆயவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆகவே ஆயர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்று அங்கு கூறக்கூடிய வகையில் இந்த ஊடக மையம் சிறப்பாக பணியை ஆற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு தரிசன பார்வையோடு இதை தன்னுடைய ஒரு மிக பெரும் சொத்தாக உருவாக்கிய நம்முடைய அன்புக்கும் மதிக்குமுக்குரிய யாழ் ஆயரவர்களுக்கு நாங்கள் கரோசம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எவ்வளவுதான் ஒரு மையம் உருவாக்கப்பட்டாலும் அதனுடைய உயிர் நாடியாக இருக்கின்றவர் இயக்குனர். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது நான் அடிக்கடி சிந்திப்பதுண்டு, எப்படி இந்த நிகழ்வுகளை இந்த மையம் உருவாக்குகிறது. நாங்கள் ஒரு கட்டுரை எழுதுவந்தாலே பல நாட்கள் செல்லும், ஆனால் எத்தனையோ நிகழ்ச்சிகளை மிக இலகுவாக உருவாக்குகின்றார்கள். காரணம், இங்கு பணியாற்றுகின்ற இயக்குநர்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற அவருடைய உதவியாளர்களும். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் நாளிலே, அதுவும் சிறப்பாக அடுத்த ஆண்டை ஒரு சமூக ஊடக ஆண்டாக நம்முடைய யாழ் மறைமாவட்டம் அறிவித்திருக்கிற இந்த வேளையில் இந்த மையம் இந்த மறைமாவட்டத்தினுடைய மிக பெரும் மையமாக இருக்கிறது. அது அடுத்த வருடம் தன்னுடைய பணிகளை இன்னும் அதிகமாக சிறப்பாக செய்ய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
இங்கு பிறந்ததாலே நம் வாழ்க்கை மாறுமே, புது வழி திருக்குமே. இயேசு இங்கு வந்ததினாலே வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. இயேசு இங்கு பிறந்ததாலே நம் வாழ்க்கை மாறுமே, புது வழி திருக்குமே. இயேசு இங்கு வந்ததினாலே லா 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 வியாதி பறந்து போகுமே, எத்தனை பயனை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாய், என் வாழ்வில் பயமில்லையே. கொடிய வியாதி பறந்து போகுமே, எத்தனை பயனை தொடுவாரே. விடுவிக்கும் தேவனே மனிதனாக வந்தாய், என் வாழ்வில் பயமில்லையே. மறைநதி கத்தோலிக்க ஊடக இயக்குனர் தந்தை ஸ்டீபன் அடிகளார் அவர்களே, மறைமாவட்ட குரு முதல்வர் அவர்களே, ஏனைய அருட்தந்தையர்களே, அருட்சோதர சோதரிகளே, அன்பார்ந்த மக்களே, உங்கள் அனைவருக்கும் நத்தார் வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றேன். இந்த முறை நாங்கள் வித்தியாசமான முறையிலே நத்தாரை கொண்டாடுகின்றோம். ஆனால் இது எங்களுக்கு புதிதல்ல. கடந்த காலங்களிலெல்லாம் போர்க்கால சூழ்நிலையிலேயும் நாங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடி நம்பிக்கை தரும் ஒரு விழாவாக நமக்கு இருந்து வந்திருக்கின்றது. எனவே இந்த முறையும் நாங்கள் அதை நம்பிக்கை தரும் ஒரு கிறிஸ்து பிறப்பு விழாவாக வைத்து வாழ அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, முதற்கண் இந்த மறை நதி கத்தோலிக்க ஊடகத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற அருட்தந்தை ஸ்டீபன் அவருடைய உதவியாளர்கள் அனைவருக்கும் இதன் நன்றியையும் பாராட்டையும் கூறி நிற்கின்றேன். தொடங்குவது மிகவும் லேஸ், ஆனால் நடாத்தி வருவது மிகவும் கஷ்டம். பல கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் சுமந்துதான் இதை நடாத்தி வருகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு எனது நன்றியும் பாராட்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ஏன் கடவுள் இவ்வளவுக்கு இந்த நாட்டை தண்டிக்கின்றார்? நாங்கள் நினைத்தோம் சுனாமி தான் பெருசென்று. ஆனால் இப்போ வந்த சூறாவளி படு மோசம், இருப்பதற்கு இடமில்லை, எங்கே போவென்று தெரியாமல் நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். இன்னும் அழிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. எனக்கு நினைப்பு வந்தது, நீங்கள் 1970, 80களிலே பெரிய போதகராக இருந்தவர் பில்லி கிரஹாம். அவர் எவாஞ்சலிக்கல் சபை, ஆனால் அவர் ரேடியோ மூலம் உலகம் முழுவதும் பிரபல்யமான ஒரு பிரசங்கியாராக இருந்தவர். அவருக்கு பிறகு அவருடைய மகள் சேரா என்று சொல்லி இருந்தால் அவளிடம் போய் கேட்டார்கள், அமெரிக்காவுக்கு ஏன் இப்படி நடக்குது? சூறாவளி வந்து ஃப்ளோரிடா பக்கம் அழைச்சி கொண்டு போகுது, மற்ற பக்கம் ஃப்ளட்
கலிஃபோர்னியாவில் இப்படி விதமாக நடக்குது. பாடசாலைகளிலே போய் சுடுகிறார்கள். 30-40 என்று சொல்லி ஆக்களை எல்லாம் சுடுகிறார்கள். தொடர்ந்து இதுகள் நமது நாட்டிலே நடந்து வருகின்றன. அதுக்கு காரணம் என்ன என்று அவரிடம் கேட்டார். அவர் சொன்னால் ஒன்றுமில்லை, நாங்கள் கடவுளை மறந்து விட்டோம். சொன்னால் நாங்கள் அவரை பற்றி கதைப்பதில்லை, பள்ளிக்கூடங்கள்லேயும் கடவுள் இல்லை, அரசாங்கத்திலேயும் கடவுள் இல்லை. ஆனால் பேப்பரில் மாத்திரம் டாலரில் இன் காட் வி ட்ரஸ்ட் என்று போட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் கடவுளை வெளியேற்றி போட்டோம். அவர் நல்ல டீசெண்டான மனுஷன், வெளியார நிற்குது. எப்போ நாங்கள் கூப்பிடுவோமோ அப்பொழுதுதான் அவர் வருவார். அவர் தானாக வர விரும்ப மாட்டார். நாங்கள் தான் அவரை கலைச்சி போட்டோம், வெளியார நிற்கிறார் பார்த்து கொண்டு. இதுதான் அமெரிக்காவின் நிலையம். அன்பாந்தர்கள் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த நாட்டுக்கு நடக்க போக பாருங்கள். இதுதான் முதலாவது அழிவு. அடுத்து வரப்போகின்றது கல்வி திட்டத்திலே கொண்டு வரார்கள் பெரிய மாற்றங்கள். 6ஆம் ஆண்டிலேயே செக்ஸ் எஜுகேஷன். இப்போவே பள்ளிக்கூடங்களில் கட்டுப்பாடு இல்லை. அதுபேர் நோகாமல் பள்ளிக்கூடம் நடத்தணும். ஆசிரியரும் பயம், மாணவர்களுக்கு சில நேரம் அவங்கள கூட்டிகிட்டும் போகிறாங்க ஆசிரியர். ஏனென்றால் டிசிப்ளின் இல்லை, கட்டுப்பாடு போயிடுச்சு. தச்செல்லாம் கையை ஓங்குனா போலீஸோடு போயிடுவாங்க. இப்படியான கட்டத்தில் வாழ்ந்து கொண்டு வரும்பொழுது இதை கொண்டு வராங்க. கொண்டு வந்தால் என்ன நடக்குமென்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அடுத்து ஓரின சேர்க்கை, LGBTQ என்று சொல்லி பொம்பளையும் கட்டிப்பிடித்து கொஞ்சம் ரோட்டில் போகலாம். ஆம்பளையும் அதே விதமாக ஓரின சேர்க்கை பாஸ் பண்ண போகிறாங்க. நடந்தால் என்ன நடக்கும் என்று யோசிப்பார். இந்த அரசாங்கம் செய்து ஏனென்றால் கடவுள் இல்லை வேலுக்கு, ஆனால் கடவுள் பார்ப்பார். இது இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ தண்டிக்கின்றார்கள். இன்னும் பௌத்தர்கள் இதை பற்றி இன்னும் யோசிக்கவில்லை. கத்தோலிக்கர்கள் எல்லாருக்கும் இது அறிவுறுத்தலாக வந்திருக்கின்றது. இது வெளிநாடுகளிலே இது சரி வரலாம், ஆனால் இங்கே எங்களுடைய கலாச்சாரம் வேறு. எங்களோட சைலண்ட் கல்ச்சர்ன்னு சொல்லுவோம். நாங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைய பாதிக்கப்பட்டு விட்டால் நாங்கள் போலீஸுக்கும் போக மாட்டோம். ஏனென்றால் இந்த பிள்ளைய எதிர்காலம் பாழாக போயிடும் என்று சொல்லி அதை மூடி மறைச்சி விடுவோம். ஆனால் இப்போ இந்த சட்டத்தின்படி போய் அவரை கொண்டு மறியலில் போகிறது. இந்த சைலண்ட் கல்ச்சர் தான் எங்களுக்கு பழக்கப்பட்டது. இது கொண்டு வந்து மேல்நாட்டில் இருக்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்து இங்கே போட்டு இது அழிவுக்கு முதல் பாதையாக வருகின்றது. அடுத்து வர்றது தான் இந்த சீர்திருத்தம் கல்வியில். இதில் முக்கியமாக வர்றது தான் இது. யோசிச்சு பாருங்கள். இப்போவே பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாத நிலை. அவன் விரும்பினது தான் செய்ய போகிறான்னு ஒன்றும் பறையாமல் இருக்கும். முந்தைய அப்படி இல்லை. எத்தனை பேரை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், இப்போ உருவாக்க இல்லை. ஏனென்றால் அது மிகவும் கஷ்டம். சொல்லப்போனால் கேட்காமல் போவார்கள். இன்னும் அதிகம் மோசமாக வரப்போன்றது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், கடவுளை இவர்கள் வெளியால் விட்டுட்டார்கள். ஆகவே தான் இந்த அழிவு இன்னும் பேரழிவு வரும். ஏனென்றால் கடவுள் இதுதான் இந்த கிறிஸ்மஸ்லையும் நடந்தது. போய் கேட்கிறார்கள் தங்குவதற்கு இடம் இங்கே இல்லை என்று சொல்லி மாதாவையும் சூசியப்பரையும் அனுப்பியாச்சு, வெளியால் விட்டாச்சு. இப்போ நாங்களும் அதான் செய்கிறோம். கொழும்பு போனீங்கன்னா பார்க்கலாம், கோல்ட் ரோட் முழுக்க அமெரிக்காவிலும் பார்க்க வடிவாக இருக்கு. அந்தளவுக்கு சோடு நேல் என்ன, மியூசிக் என்ன. இது சிங்கள பௌத்த நாடு, ஆனால் கிறிஸ்தவத்தை நாங்கள் இது கமர்ஷியலைஸ் பண்ணி போட்டோம். கல்வி ஆட்டங்கள் கொண்டாடுவது கத்தோலிக்கர்கள் இல்லை, கிறிஸ்தவர்கள் இல்லை. அதிலும் பார்க்க மேலாக புத்திஸ்ட் தான். ஒவ்வொரு நாளும் பாட்டி காசு 20,000 ரூபா டிக்கெட், ஒரு 20 சாப்பாடு, டான்ஸ் எல்லாம். இது இந்தியும் நடந்தது தான். ஆனால்
அவர்களுக்கு எந்த ஒரு யோசனையும் இல்லை. பதிலுள்ள கண்டி மேட்டாசனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கின்றன. ஒரு கஷ்டமான நிலைமை. ஆகவே தான் சொல்லுகின்றேன், ஆண்டவன் இயேசு வந்த பொழுது அவருக்கு இடமில்லை என்று சொன்ன நாங்கள் இப்பையும் அதைத்தான் செய்கிறோம். கடவுளை வழியாளர் விட்டுட்டோம். அவர் போய் கடைசியாக எளிமையான இடத்திலே தோன்றுகின்றார். கடவுளை நாங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் எளிமையான இடத்திலே மனம், நல்ல மனம் நம்மிடத்தில் இருந்தால்தான் ஆண்டவன் நம்மிடத்தில் வருவார். எனவே இதை உங்களுக்கு இந்த செய்தியாக தந்து நீங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவிலே மகிழ்ந்து நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக, நல்ல மனம் படைத்தவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசித்து நிற்கின்றேன். மீண்டும் இந்த மறைநதி கத்தோலிக்க ஊடகத்திற்கு எனது நன்றியையும் பாராட்டையும் செலுத்தி உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நினைவு பரிசில்களை வழங்கி கௌரவிக்குமாறு யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் பெர்னாட் ஞான பிரகாசம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய நாளாந்த திருப்பலிக்கு உதவுகின்ற அருட்தந்தை மரிய செல்வன் பிராங்க் டவ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தின் ஒலி அமைப்புக்கு உதவுகின்ற திரு மோகனரூபன் மற்றும் திரு மோகனரூபன் கிருத்திசன் ஆகியோரை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து ஜேம்ஸ் ஆண்டன் லூர்ஜினோ அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து திரு சுபேதன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து இடம்பெற இருக்கும் நிகழ்வு கரோல் தனிப்பாடல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களும் பரிசில்களும் வழங்கல். அந்த வகையில் ஆரம்பத்திலேயே எங்களுடைய இயக்குனர் குறிப்பிட்டிருந்தார், 150க்கும் அதிகமான போட்டியாளர்கள் இந்த போட்டியில் பங்கு பெற்றிருந்தார்கள். அவர்களை நாங்கள் வயதின் அடிப்படையில் 8 குழுக்களாக பிரித்து மூவராக தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் 4 வயதின் கீழ் முதலாம் இடம் ஷஹாய் ரூபன் அகின், 2ஆம் இடம் நேகிஷா ஷாம்ஷன் ரெக்ஸ், 3ஆம் இடம் ஜெயபிரதாப் ஜெரிஷ். தொடர்ந்து 8 தொடக்கம் 10 வயதின் கீழ் இளஞ்செழியன் ஜோசுவா ஹெல்சத் முதலாம் இடம், ஜெராட் ஜோர்ஜ் ஜெஸ்மியன் ரோச் 2ஆம் இடம், ஜஸ்வந்த் சிங் ஜெஸ்மிலன் 3ஆம் இடம்.
தொடர்ந்து 16 தொடக்கம் 20 வயதின் கீழ் நேருகா நேசநாயகம் 1ஆம் இடம், ஸ்ருதிகா வசீகரன் 2ஆம் இடம், சுகீர்த்தினி சுபாசன் 3ஆம் இடம். இருபத்தி ஒரு வயதின் மேல் ஜெயமலர் வசீகரன் 1ஆம் இடம், ஆல்பிரட் டொமினிக் விக்டர் கிசோ 2ஆம் இடம், கந்தையா நிரஞ்சன் 3ஆம் இடம். மறைநதி ஊடக மையத்தினுடைய இந்த கிறிஸ்மஸ் ஒளிவிழா நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ் மறைமாவட்ட ஆயர் அவர்களே, மறைநதி ஊடக இயக்குனர் அவர்களே, அருட்சகோதரிகளே, அருட்தந்தையர்களே, இங்கே பரிசு பெற வந்திருக்கின்ற மாணவர்களே, பெற்றோர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். தங்களுடைய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பணியினூடாக இந்த மறைநதி ஊடக மையம் ஆற்றுகின்ற பணிகளுக்காக இந்த வேளையிலே மீண்டும் அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகின்றோம். நான் அண்மையிலே ஒரு பங்குக்கு போயிருந்தேன். அந்த பங்கிலே ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திலே ஒருவர் எழுந்து கேட்டார், ஃபாதர், ஒளிவிழாக்கள் இதுகளை நீங்கள் கொண்டாட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள், ஆனால் டவுனிலே யாழ்ப்பாணத்திலே எல்லாம் நடக்குது, எங்களோட கிராமப்புறத்திலே எல்லாம் நிப்பாட்டி கிடக்கு, அது என்ன யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சட்டம், கிராமப்புறத்துக்கு இன்னொரு சட்டம் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், அப்படி எதுவுமே கொண்டாட வேண்டாம் என்று சொல்லப்படவில்லை, அது உங்களுடைய பங்கிலே நீங்கள் ஒளிவிழா வைப்பதில்லை என்று தீர்மானித்திருக்கிறீர்களே ஒழிய அமைதியோடு அர்த்தத்தோடு கொண்டாடுங்கள் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கொண்டாட வேண்டாம் என்று சொல்லவில்லை என்று நான் ஒரு மாதிரி அவர்களை சமாளித்து விட்டு தப்பி ஓடி வந்து விட்டேன். இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஆயரவர்கள் சொன்னது போல அது தவிர்க்க முடியாதது, அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் அது இயற்கையாகவே வருகின்ற ஒரு கொண்டாட்டம். பல கொண்டாட்டங்களை நாங்கள் செயற்கையாக செய்கிறோம், கொண்டாடி மகிழ்கிறோம், ஆனால் இது மகிழ்ச்சியை கொண்டாடுவது. ஆகவே இயேசுவினுடைய அந்த பிறப்பு இந்த மார்கழி மாதத்திலே உலகம் முழுவதும் எல்லாருக்கும் தங்களை அறியாமலேயே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. அதனால்தான் அதை கொண்டாடாமல் தவிர்ப்பது மிக மிக கடினம். ஆங்கிலத்தில் இந்த irresistible என்று சொல்லுவார்கள். அதுபோல் அதனால்தான் நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடுகிறோம். ஏனென்றால் இயேசு எங்களோடு உயிரோடு இருக்கிறார், அதான் காரணம். இந்த உலகத்திலே எப்போதோ பிறந்து இறந்து போன ஒருவருக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடவில்லை. மகாத்மா காந்தி அல்லது நெல்சன் மண்டேலா இவர்கள் பிறந்து இறந்து போனவர்கள். ஆனால் இயேசு பிறந்து இறந்து உயிர்த்தெழுந்து எங்களோடு இருக்கிறார். அதனால்தான் ஒவ்வொரு வருடமும் அவருடைய அந்த பிறப்பு விழா வருகிற பொழுது எங்களை அறியாமலேயே எங்களுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அந்த மகிழ்ச்சியை நாங்கள் எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டுமென்ற அந்த உணர்வு எங்களுக்கு ஏற்படுகிறது. அதை நாங்கள் இந்த கொண்டாட்டங்களிலே வெளிப்படுத்துகிறோம். ஆகவே இந்த வருடமும் எங்களுடைய ஆயர் அவர்கள் சொன்னது போல இந்த நாட்டிலே எவ்வளவோ அனர்த்தங்கள் மத்தியிலே எங்களுடைய மறை மாவட்டத்திலே பல மக்கள், குருக்கள், துறவிகள் எத்தனையோ தியாகங்களை செய்து தங்களுடைய வளமையான கொண்டாட்டங்களை நிறுத்தி அதிலே செலவழிக்கின்ற அந்த பணங்களை மிச்சப்படுத்தி இந்த பாதிக்கப்பட்ட மறை மாவட்டங்களுக்கு, அதாவது பதுளை, ரத்தினபுரி,
கண்டி ஆகிய மறைமாவட்டங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே யாழ்ப்பாண மறைக்கோட்ட குறுமுதல்வர் அவருடைய ஒரு குழு ஒன்று பதுளை மறை மாவட்டத்துக்கு போனது. முல்லைத்தீவு மறைக்கோட்டத்திலே இருந்து குருக்கள் குழுவினர் போனார்கள். இளவாள மறைக்கோட்டத்திலிருந்து போனார்கள். அவர்கள் கொண்டு போன அந்த பொருட்கள் பணங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தது மக்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்தார்கள். அந்த பணங்களையும் அந்த உதவி பொருட்களையும் கொண்டு போய் அங்கே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து விட்டு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுதும் தொடர்ந்தும் மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் ஒரு குருவானவர் சொன்னார், ஃபாதர் தாம் ஆக்கள் கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கிறார்கள், ஃபாதர் இதை கொடுங்கோ என்று சொல்லி. இதான அந்த உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். நாங்கள் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுகிற பொழுது இந்த பாதிக்கப்பட்ட மக்களை நினைத்து எங்களை நாங்கள் தியாகம் செய்து எங்களுக்கென்று நாங்கள் வைத்திருப்பவற்றை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு சிறப்பான ஒரு செயல்பாட்டை இந்த வருடம் எங்களுடைய மக்கள் செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் எதிர்பார்த்ததை விட மேலாக இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் அர்த்தமுள்ள கொண்டாட்டங்களாக இருக்கின்றன. ஆகவே இப்படியான ஒரு கொண்டாட்டத்திலே தான் இன்றும் நாங்கள் பங்கு பெற்றுகின்றோம். இந்த மறைநதி ஊடக மையத்தினர் இந்த வருடம் முழுவதும் செய்த செயல்பாடுகளுடைய பலனை இன்றைய நாளிலே அவர்கள் வெளிப்படுத்தி இறைவனுக்கு நன்றி சொல்லி அதிலே பங்களிப்பு செய்தவர்களுக்கான பரிசில்களை 10 பாராட்டுகளை வழங்கி இந்த விழாவை சிறப்பிக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இந்த ஊடகத்தினுடைய செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். 4 வயதின் கீழ் பங்கு பெற்றியோர் ஜனனி இருதய சீலன்,
8 தொடக்கம் 10 வயது ரிஸ்மிகா ஜேசு மெரில்டன், அபிநயா ஆண்டனி நியூட்டன், சிரியான்சியஸ் சியான்சன், யூட் கமலதாஸ் டியூலன், டெஃப்னி விஜயகாந்தன், சுரேஷ் குருஸ் ஜெய்ஹின், செல்சியா கருணாகரன், அடோனா அலோசியஸ், டிசாலினி தினேஷ்காந்த், அனஸ்டியா ருக்மன் அலஸ், சஜினவி அண்டன் சார்ல்ஸ், டிசிகா யூட் கனிஸ்டாஸ், எனோஸ்கா டேனியல், லோகிசா பிரபாகரன், அருள் யூட்ஸ்மன் அருள் ஸ்டெபோன், ஜேசுதா ஜேசுதாஸ், நிரோலின் நிரஞ்சன், நிகேசனா ரெனிசன், ரஜினிகாந்த் அனுசிக் மோசேஸ், லக்ஷ்மிரா சுபகரன், ஹோமேதகி முரளிதரன், மெர்லின் ஷாரா சதீஷ்குமார், அசஸ்டீனா அகஸ்டீன் ஜீவன், ஹொரேடியஸ் அருள்சன், ஜோசிபெத் ஹோல்டன் ஹெமோரா, மேரி நான்சி ஜூலியஸ் நேசன், அபிஜா மிலோனா பிரசாத், ஹரினி அகிலன், நட்டாலியா கிரேசியன் மோரிஸ், லூக் டி மெல்சன் பிரைடன், சேரா த்ரேஸ் நிசான், ரெக்ஸினி ரேகன், ஆன் கியூரின் நிரஞ்சன். தொடர்ந்து 5 தொடக்கம் 7 வயதின் கீழ் நிவான்சி கொட்பின், மேரி அனாமிகா வினோதராசா, கார்த்திகா அருள் கஜேந்திரன், விசியரூபன் டியோன், கேப்ரியேலா அஜந்தன், ஜஸ்வந்த் நிசாந்த் மெப்ரிக் இதன், இருதயதாஸ் பிரணவ், ரோஸ்னியா ரொபின்சன், ஜெனிஃபர் அருள்ராஜ், டார்வினி குலாஸ், ஜெனிவின் ஜெரோரியஸ் குலாஸ், டல்னேதா லூட்பினா டொன் சில்வெஸ்ட்ரா, ஸ்டீபன் அலோராஜ் கபிஸ், அன்னாலிகா மிலியோனா பிரசாத், ஈனோக் ரொமிடன் ஜெரமி, ஜேம்ஸ் கமிலஸ் கஜேசன், இனோன்சியா ஜேம்ஸ் பாப்புலர், லூக் டி மெல்சன் பிரெட்லின், அமீசா சகாயரூபன், கினிட்டா இளவேந்தன், செல்வமதன் துவர்ணா, ஜனமேதகி முரளிதரன். சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்து யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர்
அருட்தந்தை பாஜோ ஜபரட்னம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இடம்பெற இருக்கும் நிகழ்வு பாலன்குடில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்கள் வழங்கல். பாலன்குடில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களை வழங்கி கௌரவிக்குமாறு திருவிழா பணியாளர் சபை அருட்தந்தை மரிய செல்வன் பிராங்க் டவ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். முதலாம் இடம் ஜோசப் வின்சன், கொழும்புத்துறை பங்கு. இரண்டாம் இடம் குருநகர் புனித யாகப்பராலய பீட பணியாளர் குழுமம். மூன்றாம் இடம் டேவிட் தனுசான், யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலயம். பாலன்குடில் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களை வழங்கி கௌரவித்து திருவிழா பணியாளர் சபை அருட்தந்தை மரிய செல்வன் பிராங்க் டவ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இடம்பெற இருக்கும் நிகழ்வு நத்தார் நடனம். நடுவுல தூதன் வந்து சொல்லிட பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலமும் ரூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. வெள்ளை போலமும் ரூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. பாலனேசு உனக்காக
யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தின் ஒளிவிழா நிகழ்வில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற வாக்குக்கு அமைவாக இந்நிகழ்வு நல்ல முறையில் நடந்தேற தன் உடனிருப்பால் ஆசிரை பொழிந்து எம்மை வழிநடத்திய எல்லாம் வல்ல இறைவனுக்கு எமது முதற்கண் நன்றிகள். அடுத்து எம் ஊடக மையத்தில் இறையரசு பணியை மிகச் சிறப்பாக ஆற்றுவதற்கு அக்கறையுடன் கூடிய ஆலோசனைகளை வழங்கி எம்மை வழிநடத்தி வரும் எமது அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருள் தந்தை ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் அவர்களுக்கு இந்நேரத்தில் மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய குழுமம் சார்பாக சிறப்பான இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்து எமது ஊடக மைய செயற்பாடுகளில் கரிசனையுடன் கூடவே பயணிக்கும் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருள் தந்தை ஜெபரட்னம் அவர்களுக்கும் எமது சிறப்பான நன்றிகள். அத்தோடு இதுவரை காலமும் எம்மோடு பயணித்து சகோதர மனப்பாங்கோடு ஆதரவாய் இருக்கின்ற குருக்கள் துறவீர்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். மேலும் எமக்கு பக்கபலமாக இருந்து எம்மோடு கூட பயணிக்கும் சகோதர ஊடகங்களுக்கும் எமது நன்றிகள். எம் ஊடக மையத்தில் அக்கறை கொண்டு தங்களது சேவை மூலம் எமக்கு ஆதரவை வழங்கி வருகின்ற நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எம்மை நல்வழியில் நடத்தி எமது ஊடக மையம் சிறப்பான முறையில் முன்னோக்கி செல்ல அயராது பணியாற்றும் மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருள் தந்தை ஆண்ட்ரஸ் ஸ்டீபன் அவர்களுக்கும் எமது அன்பான நன்றிகள். எங்கள் ஊடக மையத்தின் பணியில் தொடர்ந்து உங்கள் ஒத்துழைப்பும் ஆதரவும் எதிர்நோக்கி மீண்டும் எல்லோருக்கும் எமது நன்றிகளையும் புதுவருட வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி.